அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோவில் பிளட் ரிலேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ஸில் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிளட் ரிலேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு டயக்ராம் தான் நம்ம போடுவோம். அந்த டயக்ராம் போகிறதுல சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜெண்டர், அதாவது பெண்களை குறிக்கணும் அப்படின்னா பிளட் ரிலேஷன் டயக்ராம் வரைகிறப்ப அவங்களுக்கு ஒரு வட்டம் இந்த மாதிரி போட்டுக்குங்க. இது பெண்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஆண்கள் மேல் ஜெண்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களை குறிக்கிறதுக்கு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்குங்க. இது ஆண்களை குறிக்கும். அதே மாதிரி ஒரே ஜென்ரேஷனில் இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி குறிக்கிறதுக்கு பிரதர் அண்ட் சிஸ்டரை குறிக்கிறதுக்கு ஒரு கோடு மட்டும் இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை குறிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்குங்க. இதே நமக்கு மேலே இருக்க ஜென்ரேஷன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆரோ மார்க்கும், தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆரோ மார்க் மேலே பார்த்த மாதிரி போடுங்க. இது நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் மகன் மகள் பேரன் பேத்தி இந்த மாதிரி ஜென்ரேஷன் வரப்போ கீழே பார்த்த மாதிரி நம்ம டவுன் ஆரோ மார்க் போட்டுக்கணும். இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளட் ரிலேஷன் சம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான டயக்ராம் போடணும். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். பல்லவியின் அண்ணன் மகன் நரேஷ். நரேஷ் பல்லவியுடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லவி இருக்காங்க. இந்த பல்லவிக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணனோட மகன் தான் யார் பார்த்தீங்க அப்படின்னா நரேஷ். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நரேஷ் பல்லவியுடன் எவ்வாறு தொடர்புடையவர். அப்போ பல்லவியிலிருந்து நீங்கள் நரேஷை பார்த்தீங்க அப்படின்னா மருமகன் அப்படின்ற முறையில் இருப்பாங்க. ஆப்ஷன் 3 சரியான விடை. ஒரு பண்புள்ள மனிதரின் உருவப்படத்தை சுட்டிக்காட்டிய ராஷ்மி, அவர் என் மகனின் மனைவியின் மாமனார் என்று கூறினார். ராஷ்மிக்கும் அந்த மனிதனுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ராஷ்மி அப்படின்றவங்க ஒரு பெண் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க. அந்த மனைவியோட மாமனார் அப்படின்னா ஹஸ்பண்டோட அப்பாவாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த ராஷ்மிக்கும் அந்த மனிதருக்கும் என்ன உறவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவு. அப்போ ராஷ்மிக்கு அந்த மனிதர் கணவன். ஆப்ஷன் 4 கணவன் என்பது சரியான விடை. பியாளியின் மாமனாரின் ஒரே மகன் மகேஷின் மகள் காவ்யா எனில் பியாளி காவ்யாவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பியாளி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு பெண். அவங்களோட மாமனார் அப்போனா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த ஹஸ்பண்டோட அப்பா மாமனாரின் ஒரே மகன். அப்போ அவங்களோட மாமனாருக்கு ஒரே மகன் அப்படின்னா அது மகேஷாக தான் இருப்பாங்க. அந்த மகேஷின் மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் பியாளி காவ்யாவுக்கு என்ன உறவு. அப்போ காவ்யாவிலேருந்து தான் நீங்கள் பியாளியை பார்க்கணும். அப்போ காவ்யாவுக்கு பியாளி என்ன உறவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா. ஆப்ஷன் 3 அம்மா என்பது சரியான விடை. சாரதா சூர்யாவின் பேத்தி, கிரண் சூர்யாவின் ஒரே மகன் எனில் சாரதா கிரணுக்கு என்ன உறவு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சூர்யா இருக்கார் அப்படின்னா இந்த சூர்யாவுக்கு ஒரு மகன் அல்லது மகள் இருப்பாங்க. அந்த மகள் அல்லது மகனுக்கு பிறந்த பொண்ணு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரதா அப்படின்றவங்க இருக்காங்க. இந்த அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரண் என்பவர் சூர்யாவின் ஒரே மகன். அப்போ இந்த சூர்யாவுக்கு கிரண் அப்படின்னு ஒரு மகன் இருந்திருக்காரு. அந்த கிரணோட மகள் தான் சாரதா. இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சாரதா கிரணுக்கு என்ன உறவு. அப்போ கிரணோட மகள் தான் சாரதா. அப்போ ஆப்ஷன் 2 மகள் என்பது சரியான விடை. ஒரு புகைப்படத்தை சுட்டிக்காட்டி நைனா கூறுகிறார், அவர் என் தாய்வழி பாட்டியின் ஒரே மகனின் மகன். அவள் யாரை சுட்டி காட்டுகிறாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுட்டி காட்டுறது யார் அப்படின்னா நைனா அப்படின்றாங்க. ஸோ நை நம்ம முதல்ல போட்டுக்கிறோம். நைனாவோட தாய்வழி பாட்டி. அப்போ நைனாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அம்மாவோட அம்மா தான் தாய்வழி பாட்டி அப்படின்றாங்க. அந்த தாய்வழி பாட்டிக்கு ஒரே ஒரு மகன் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு மகன் அல்லது ஒரு மகள் இருக்காங்க. இங்கே அப்போ நைனாவோட அம்மாவோட அண்ணன் அல்லது தம்பியை தான் குறிக்கிறாங்க. அவர்களோட மகனை தான் இந்த நைனா அப்படின்றவங்க சுட்டி காட்டுவாங்க. அப்போ அந்த நபர் நைனாவிற்கு மாமன் மகள்
என்றாகும். அதை வந்து இங்கிலீஷில் கசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆப்ஷன் 4ல் கசின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை. கீர்த்தனா நவீனை சுட்டிக்காட்டி என் அம்மாவின் அம்மாவிற்கு அவன் ஒரே மகன் என்றாள். நவீன் கீர்த்தனாவிற்கு எப்படி தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இங்கே நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கீர்த்தனாவிலேருந்து சொல்லியிருக்காங்க. என் அப்படின்றது கீர்த்தனா சொல்கிறாங்க. அப்போ கீர்த்தனா அப்படின்றவங்க பெண், ஸோ வட்டம் போட்டுக்கலாம். கீர்த்தனாவோட அம்மாவிற்கு, அப்போ கீர்த்தனாவோட அம்மா அவங்களும் வந்து பெண், அவர்களோட பாட்டி, அதாவது இவங்க வந்து கீர்த்தனாவோட பாட்டியை தான் வந்து கீர்த்தனாவோட அம்மாவின் அம்மா சொல்லுவாங்க. அவருக்கு ஒரே மகன், அப்போ கீர்த்தனாவோட பாட்டிக்கு வந்து ஒரு மகள் ஒரு மகன் இருக்கணும். அந்த மகன் தான் யார் அப்படின்னா நவீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நவீன் கீர்த்தனாவிற்கு, அப்போ கீர்த்தனாவிலிருந்து நவீனை பார்க்கணும். கீர்த்தனாவிற்கு நவீன் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமா முறையாகுது. ஆப்ஷன் 3 மாமா என்பது சரியான விடை. எக்ஸ் ஒய்யின் சகோதரி, எக்ஸ் இசட்டின் மனைவி, ஒய் எம்மின் இரண்டாவது மகள், இசட் இன் டேஷ் ஒய் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம வந்து இது கொடுத்துருக்கப்படி நம்ம டயக்ராம் வரையலாம். எக்ஸ் ஒய்யின் சகோதரி அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒய் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சகோதரி யார் அப்படின்னா, சகோதரி அப்படின்னால ஒரு கோடு போட்டுக்கிறோம். யார் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒய்யோட ஜெண்டர் வந்து சொல்லலை. அடுத்து எக்ஸ் இசட்டின் மனைவி அப்படின்றாங்க. அப்போ எக்ஸுன்றவங்க வந்து யாரோட ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இசட்டோட ஒய்ஃப். அப்போ இசட் வந்து பெண்ணாக இருப்பாங்க. அடுத்து ஒய் அப்படின்றவங்க எம்மின் இரண்டாவது மகள். அப்போ ஒய்ன்றவங்க வந்து பெண்ணாக இருக்காங்க. ஸோ இங்கே வட்டம் போட்டுக்கிறோம். இவங்களோட அம்மா யார் அப்படின்னா இரண்டாவது மகள், அப்படின்னா அம்மா யார் அப்படின்னா எம் இருக்காங்க. இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இசட் டேஷின் ஒய் ஆவார் அப்படின்றாங்க. அப்போ இசட்டுக்கு ஒய் என்ன ஆகுது அப்படின்னா மைத்துனி என்பது சரியான விடை. ஆப்ஷன் 2. ஏ என்பவரின் தாய் பியின் சகோதரி மற்றும் சியின் மகள், டி என்பவர் பியின் மகன் மற்றும் இயின் சகோதரர் எனில் சி என்பவர் இ உடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம ஃபஸ்ட்லேருந்து எழுதலாம். ஏ அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மா, ஏவோட அம்மா வந்து பியின் சகோதரியாக இருக்காங்க. பின்றது வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம சொல்லலை, அதனால் அப்படியே விட்டுறோம். அதே மாதிரி சிக்கு மகளாகவும் இருக்காங்க. அப்போ சின்றதும் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லலை, ஸோ இதை விட்டுறோம். அடுத்து டி என்பவர் பியின் மகன், அதாவது பி அப்படின்னு இருக்கவங்களோட மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்றவர் சொல்கிறாங்க. அவர் வந்து ஈயின் சகோதரர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இ இது வந்து ஆணா ஆகுது. அப்போ இ அப்படின்ற இருக்காங்க. ஏனில் சி என்பவர், அதாவது 3வது ஜென்ரேஷன், அப்பா அம்மாவுக்கு அடுத்து உடன் எவ்வாறு தொடர்புடையவர். அப்போ டியோட அப்பா அல்லது அம்மா யார் அப்படின்னா பி, பியோட அம்மா அல்லது அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. அப்போ ஈக்கு வந்து சி அப்படின்றவர் 2 ஜென்ரேஷன் வந்து மேலே போகிறாங்க. 2 ஜென்ரேஷன் போகிறப்ப இங்கே சின்றது ஆணா பெண்ணா அப்படின்னு கொடுக்கல, அதனால் பாட்டி அல்லது தாத்தாவாக இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் 2 பாட்டி அல்லது தாத்தா என்பது சரியான விடை. எக்ஸ் என்பவர் ஒய்யின் சகோதரர், வி என்பவர் ஒய்யின் தாய், எம் என்பவர் வியின் கணவரின் சகோதரி, என் என்பவர் வியின் சகோதரர், எண்ணின் மகன் ஒய் உடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் என்பவர் ஒய்யின் சகோதரர். அப்போ எக்ஸ் என்பவர் வந்து ஒரு ஆண். எக்ஸ் என்பவர் ஒரு ஆண். அவர் வந்து யாருக்கு சகோதரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யின் சகோதரர். வி என்பவர் ஒய்யின் தாய். இந்த ஒய்க்கு வந்து ஒரு தாய் இருக்காங்க, அவங்க வந்து வி. ஸோ அதை வந்து நம்ம வட்டம் போட்டுக்கிறோம். அடுத்து எம் என்பவர் வியின் கணவரின் சகோதரி. இந்த விக்கு வந்து ஒரு கணவர் இருக்காங்க, அந்த கணவருக்கு வந்து ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க வந்து எம் அப்படின்ற பேரில் இருக்காங்க, வியின் சகோதரி. என் என்பவர் வியின் சகோதரர். இந்த விக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்காங்க, அவர் வந்து என், அவர் வந்து ஆன்றனால பாக்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ணின் மகன். இந்த எண்ணுக்கு வந்து ஒரு மகன் இருப்பாங்க, அந்த மகன் வந்து ஒய்யுடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. வியும் எண்ணும் அண்ணன் தங்கச்சி, அவங்களுக்கு பசங்க வந்து
கசின்ஸாக இருப்பாங்க. ஆப்ஷன் 3 கசின் என்பது சரியான விடை. ஏ கூட்டல் பி என்றால் ஏ என்பவர் பியின் தாய். ஏ கழித்தல் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தை. ஏ பெருக்கல் பி என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர். ஏ மற்றும் பி என்றால் ஏ என்பவர் பியின் மகன். இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என் கழித்தல் எம் கூட்டல் டி பெருக்கல் எல் மற்றும் ஜி மற்றும் கே என்ற வெளிப்பாட்டில் எம் எவ்வாறு கே உடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல n என்பவர் n கழித்தல் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n என்பவர் தந்தையாக இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா m என்பவருக்கு இருப்பாங்க. m கூட்டல் t அப்படின்னா m என்பவர் தாயாக இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா t என்பவருக்கு இருப்பாங்க. t பெருக்கல் l, பெருக்கல் அப்படின்னா சகோதரர் என்ற அர்த்தம். அப்போ t என்பவர் யாருக்கு சகோதரராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா l என்பவருக்கு இருப்பாங்க. மற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அப்படி என்றால் மகன் என்ற அர்த்தம். அப்போ எல்ன்றவங்க மகனாக இருப்பாங்க. யாருக்கு மகனாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி என்பவருக்கு மகனாக இருப்பாங்க. ஜி மற்றும் கே, அப்போ இங்கே ஒரு மற்றும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜி என்பவர் மகனாக இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே என்பவருக்கு இருப்பாங்க. அப்போ டீயும் எல்லும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க அப்படின்னா எம்மும் ஜியும் கணவன் மனைவியாக தான் மட்டும்தான் இருக்க முடியும். இங்கே கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம் என்பவர் கேவுடன் உடைய தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேவின் மகன் ஜி, ஜியின் மனைவி எம். அப்போ மகனின் மனைவி. ஆப்ஷன் 2 சரியான விடை. இந்த வீடியோவில் பிளட் ரிலேஷன்லேருந்து 10 கொஷின்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் கவர்மெண்ட் ஜாப் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.